கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். மே மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தின் வளமான எதிர்காலத்தை பற்றியும் ஆயில்ய நட்சத்திரத்திற்கான பிரத்யேகமான கோவில்களை பற்றியும் சில வீடியோக்கள் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயில்ய நட்சத்திரத்திற்கு செவ்வாய் தோஷமும் கிடையாது, நாகதோஷமும் கிடையாது. ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களால் மாமியாருக்கு எந்த விதமான ஆபத்தும் பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவற்றுக்கு உண்டான ஜோதிட விளக்கங்களையும் நாம் தெளிவாக சொல்லியிருந்தோங்க அந்த வீடியோவில். ஆயில்யத்தை போலவே இன்னொரு அற்புதமான நட்சத்திரம் மூலம். ஆயில்யம் இப்போ கடகராசியில் இருக்கும், கொஞ்சம் அடாவடியான நட்சத்திரங்க. ஏன்னா அதோட அதிதேவதை நாகராஜா. அதனால் ஆயில்ய நட்சத்திரம் கொஞ்சம் அடாவடியாகவும் அதே சமயம் ஒரு கவர்ச்சியான நட்சத்திரமாகவும் அது காணப்படுதுங்க. மூலம் என்பது பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனமான ஒரு விவேகமான கிரகம். காரணம், ஞானகாரகனாகிய கேதுவை அதிபதியாக கொண்ட மூலத்தின் 4 பாதங்களுமே குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசுவில் அமைந்துள்ளது. இதில் என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, கேதுவுடைய ஆதிபத்தியம் பெற்ற நட்சத்திரங்கள் 3. ஒன்று அஸ்வினிங்க, அதோட 4 பாதமுமே இப்போ செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேசராசியில் அமைந்துள்ளதால் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் கொஞ்சம் அடாவடியாக தான் இருக்குங்க. அது ரொம்ப ஒரு பிடிவாதமான நட்சத்திரம். அது அடுத்ததாக சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்குள் அடங்கி இருக்கும் மகம் நட்சத்திரம். அதுவும் பார்த்திங்கன்னா அஸ்வினி அளவு ரொம்ப முரட்டுத்தனமாக இல்லை என்றாலும் அது மகமும் கொஞ்சம் அடாவடியான கிரகம்தான். ஆனால் இதில் அந்த 3வது நட்சத்திரம் மூலம், அதுதான் நம்ம குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசியில் அமைந்துள்ளதால் கல்வியிலே நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரமுங்க அது. அந்த மூல நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னாலே எல்லாருமே ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருப்பாங்க. மினிமம் ஒரு பிஏ, பிகாம், பிஎஸ்சி இல்லைன்னா பிஇ இது மாதிரி எல்லாம் கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. இல்லைன்னா ஒரு சித்தா கோர்ஸோ ஆயுர்வேத கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையிலும் அவர்கள் நல்ல ஒரு ஞானத்தை கொண்டிருப்பார்கள், அதை கல்வியாக கற்றிருப்பார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு இத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேலும் சொல்லுவாங்க. அது யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரம் என்று சொல்லி பணம் பிடுங்க முயற்சிக்கும் ஜோதிடர்கள். இங்கே உங்கள் பொண்ணுக்கு மூல நட்சத்திரங்க, இதுக்கு மாப்பிள்ளையே கிடைக்காது, அதனால் இப்போ கிடைக்கிற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு உருப்படி இல்லாத ஜாதகத்தை மூல நட்சத்திரத்தின் தலையில் கட்ட நினைக்கும் தரகர்கள். அது பொதுவாகவே சில தரகர்கள் இந்த கமிஷனுக்கு ஆசைப்பட்டு ஒரு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு மாப்பிள்ளையை, அதாவது ஒரு ஜாதகத்தை மூல நட்சத்திர பெண்ணுக்கு அவங்க சம்மந்தம் பேசுவாங்க. இல்லைன்னா இந்த பொண்ணுக்கெல்லாம் மாப்பிள்ளையே கிடைக்காதுங்க, இன்னொரு 10 வருஷம் ஆனாலும் நிச்சயமாக கிடைக்காது, 2ஆம் தரமாக தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுத்துறது தான் இந்த ஜோதிடர்கள் மற்றும் கல்யாண தரகர்கள் சில பேருடைய ஒரு வேலையாக இருக்குங்க. நீங்கள் சில செய்தித்தாள்கள்லாம் இப்போ பார்த்துருக்கலாம். நீங்கள் ஜோதிடர் தற்கொலை, ஜோதிடர் விபத்தில் பலி, திருமண தரகர் தற்கொலை, திருமண தரகர் விபத்தில் பலின்னு அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பொய்யான பரிகாரத்தை சொல்லி பணம் சம்பாதிச்சவங்க, ஒரு நல்ல ஒரு சம்பந்தத்தை பண்ணி கொடுக்காம ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு, கமிஷனுக்கு ஆசைப்பட்டு ஒரு மட்டமான ஒரு ஜாதகத்தை உங்களுக்கு சம்பந்தம் பேசி முடித்தவங்க. இந்த மாதிரி ஜோதிடர்கள் தரகர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையின் முடிவு ஏற்பாடுவதை நானே பார்த்துருக்கேங்க நான். அதனால் அது நீங்களே யோசிக்கணும். நீங்கள் மூல நட்சத்திரம் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்திசாலிகளை உண்டாக்கக்கூடிய நட்சத்திரம். அது படிப்பறிவும் அதிகம், அனுபவ அறிவு இல்லை என்றாலுமே விவேகம் அதிகம்.
இன்டலெக்சுவல்னு சொல்லுவாங்க, விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த மூல நட்சத்திரத்தினர் வந்து எப்பயுமே புத்திசாலிங்க அவங்க. அதனால் நீங்கள் மூல நட்சத்திர பெண்களையோ இல்லை வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து மூல நட்சத்திர பசங்களுக்கும் பொண்ணு கிடைக்கிறது இல்லை. அதனால் மூல நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்கள் ஆண்கள் இருவருமே புத்திசாலிகள் என்பதில் எந்த சந்தேகமுமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து ஒரு சில அடிப்படை அம்சங்கள் உண்டு. அதே மாதிரி சில நட்சத்திரங்களுக்கு வந்து ஒரே ஒரு கடவுளை மட்டுமே கும்பிட்டாலே போதும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் உண்டுங்க. எடுத்துக்காட்டுக்கு அஸ்வினி அப்படின்னா விநாயக பகவான், திருவாதிரை நடராஜர், ஆயில்யம் நாக வழிபாடு, மகம் தில்லை காளி, சித்திரை சக்கரத்தாழ்வார் என்று அழைக்கப்படும் சுதர்சனர், சுவாதி லக்ஷ்மி நரசிம்மர். இந்த மாதிரி அந்த சில நட்சத்திரங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு தெய்வங்கள் இருக்கும். அதுபோல் மூல நட்சத்திரத்திற்கு ஆஞ்சநேயர் மற்றும் சரஸ்வதி. நீங்கள் இந்த காம்பினேஷனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து மூல நட்சத்திரத்தின் முக்கியத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். ஏன்னா சரஸ்வதி என்பவர் கல்விக்கு அதிபதி, இசைக்கு அதிபதி, ஒரு அமைதியான அதே சமயம் வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பெண் கடவுள். முப்பெருந்தேவியரில் ஒருவர் சரஸ்வதி. ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு பலசாலி, பராக்கிரமசாலி, அதே சமயம் பக்தி உடையவர். அவர் சூரிய பகவானின் அம்சம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரஸ்வதி தேவியும் மூல நட்சத்திரத்தில் சேர்ந்த கடவுள். ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஓரளவு எல்லாத்துக்குமே தெரியுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயரின் வீரம் பராக்கிரமமும் சரஸ்வதி தேவியின் கல்வி அறிவும் இசை ஞானமும் புத்திசாலித்தனமும் கொண்டவர்கள் மூலம் நட்சத்திரத்தினர். இதில் வந்து எந்த சந்தேகமே கிடையாது. இப்போது இந்த வீடியோ வந்து இப்போ எதுக்காக போட்டோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாங்க. பொதுவாக நம்ம வந்து அந்த மூல நட்சத்திரம் இல்லைன்னா கேது சம்மந்தப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து நம்ம காளகஸ்தி போவோம். சில பேர் வந்து கீழ்பெரும்பள்ளம் போவாங்க. இன்னும் சில பேர் வந்து இப்போ மப்பேடு சிங்கீஸ்வரர் கோயிலுக்கும் வந்து போவாங்க. ஆனால் மூலங்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்பது நம்ம மூல நட்சத்திரத்திற்கு ஒரு சிறப்பான பிரத்யேகமான கோயிலாகும். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்குங்க. இந்த கோயிலில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சிவன் கோயிலுமே கோஷ்டத்தில், அதாவது அந்த சுற்றுச்சுவர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கோஷ்டம்னு சொல்லுவாங்க. அதை நம்ம சிவபெருமானை வழிபட்டு விட்டு நம்ம பிரகாரத்தை சுற்றி வரும்போது அவருக்கு வலது பக்க சுவரில் தெற்கு திசை பார்த்தபடி தட்சிணாமூர்த்தி காட்சியளிப்பார். அவர் சிவபெருமானுக்கு நேர் பின்னாடி அந்த சுற்றுச்சுவரில் ஒரு 90% வந்து லிங்கோத்பவர் தான் இருப்பாருங்க. அதுக்கப்புறம் வந்து சிவபெருமானின் இடதுபுற சுற்றுச்சுவரில் வந்து பிரம்மா இருப்பார். கொஞ்சம் தள்ளி வந்து இப்போ துர்க்கை இருப்பாங்க. சண்டிகேஸ்வரர் வந்து ஒரு சின்ன ஒரு சன்னிதியில் இருக்கும். அதை நம்ம வந்து குமிச்சு தான் பார்க்க வேண்டியிருக்கும். எல்லா சிவன் கோயில்லையுமே இருக்கும். அப்புறம் வந்து நவகிரகங்கள் காட்சியளிப்பார்கள். ஆனால் இந்த மூலங்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் வந்து இப்போ என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இடதுபுற கோஷ்டத்தில் எப்போதும் வழக்கமாக காட்சியளிக்கக்கூடிய துர்காதேவியானவர் சிவபெருமானின் வலதுபுறத்தில் தனி சன்னதியில் நமக்கு அருள் பாலிக்கின்றார். அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவாலகேசத்துடன். ஜுவாலம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நெருப்பை போன்ற பளபளக்கும் தலைமுடியுடன் 18 கரங்களிலும் ஆயுதம் ஏந்தி காட்சியளிக்கின்றார். அவருடைய பார்வை எங்கே பதியுதுன்னா ராகு மேலே பதியுதுங்க. அந்த கோவிலில் இருக்கும் ராகுவின் மீது ஜுவாலகேசினியாகிய 18 ஆயுதங்களை ஏந்திய துர்க்கையின் பார்வை பதிகின்றது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்து மூல நட்சத்திரக்காரங்க போனாலே வந்து அவங்களுக்கு ராகு தோஷங்கிறது கண்டிப்பாக கிடையாதுங்க. கேது நட்சத்திராதிபதி அப்படிங்கிறதுனால கேது தோஷமும் கண்டிப்பாக கிடையாது. அதனால் மூல நட்சத்திரத்தினருக்கு நீங்கள் சாதாரணமாகவே மூலங்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் சென்று வழிபடலாம்.
உங்களுக்கு நாகதோஷம் இருக்குது. அது சில பேர் சொல்கிற மாதிரி லக்னத்துலேயோ 7ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ ஏதாச்சும் ஒரு சர்ப்ப கிரகங்கள் இருக்கின்றன என்றால் உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சுனாலோ, இல்லை வந்து ராகுதசை கேது புத்தி நடந்தாலோ, ராகு தசை செவ்வாய் புத்தி நடந்தாலோ, கேது தசை ராகு புத்தி நடந்தாலோ, கேது தசை செவ்வாய் புத்தி நடந்தாலோ, செவ்வாய் திசை ராகு புத்தி நடந்தாலோ, செவ்வாய் திசை கேது புத்தி நடந்தாலோ நீங்கள் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க. மூல நட்சத்திரத்தினர், அது எல்லா நட்சத்திரமே போனாங்க, பட் மூல நட்சத்திரத்தினர் முக்கியமாக இதுக்கு வந்து போகணுங்க. பொதுவாக வந்து துர்க்கைக்கு வந்து அமாவாசை சமயத்தில் தான் சில விசேஷமான வழிபாடுகளை செய்வது வழக்கம். ஆனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு அந்த சில பூஜைகள் பண்ணுறாங்க. ஒரு பிரத்யேகமான சில பூஜைகள்லாம் பண்ணுறாங்க, பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறாங்கங்க. அதே மாதிரி வருடத்தில் ஒரு முறை நவசண்டி யோகம் நடைபெறுகின்றது. இது ஒரு மிக சக்தி வாய்ந்த யாகம். இதில் வந்து கலந்து கொள்ள முடிந்தாலே உங்களுக்கு வந்து அது ஒரு நன்மை ஏற்படுவதற்கான அறிகுறிங்க. அதுவும் இல்லாமல் எல்லா சிவன் கோயில்லையே வந்து தலைவிருச்சம் வந்து வில்வமாக இருக்குங்க. இந்த கோயிலில் அது வந்து வாசல்லையே இருக்குங்க. அதுவும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம். சரிங்க. அப்படி மூல நட்சத்திரம்னாலே ரொம்ப பயமாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரோகிணி, புனர்பூசம், ஹஸ்தம், விஷாகம், திருவோணம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தினர் மட்டும் வேணால் நீங்கள் மூல நட்சத்திரத்தினரை நீங்கள் தவிர்க்கலாம். நீங்கள் மூல நட்சத்திரத்தினரும் இந்த ரோகிணி, ஹஸ்தம், விசாகம், திருவோணம், பூரட்டாதி நட்சத்திரத்தினரை தவிர்ப்பது ஓரளவுக்கு நல்லதுங்க. எப்போதுமே நான் அந்த அந்த நவரத்தின கல்லை பற்றி அதிகமாக பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ள நம்பிக்கையும் இல்லை. பட் கேதுவுடைய கல்லாக கருதப்படுகின்றது வைடூரியமாகும். இது கொஞ்சம் மஞ்சள்லேயே கொஞ்சம் டார்க் மஞ்சள் கலர் மாதிரி இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இங்கே மூல நட்சத்திரத்தினர் எப்போவுமே ஒரு மஞ்சள் வண்ண ஆடையை அணிவது நல்லது. அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர், அது காவி கலர்னு சொல்லலாம், ஆரஞ்சு கலர்னு சொல்லாங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சூரியன் மறையும் சமயத்தில் ஒரு 6:30 மணி 7 மணி வாக்கில் நீங்கள் மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அவரை சாதாரணமாக இருக்கிற அந்த பொன்னிறத்தை தவிர்த்து ஒரு மாதிரியான ஒரு இளஞ்சிவப்பு நிறத்தில் காட்சியளிப்பார். அதுதான் வந்து காவி ஆரஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த வண்ண ஆடைகளே நீங்கள் உபயோகப்படுத்தலாம் மூல நட்சத்திரத்தினர். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறாங்க. முக்கியமாக மூல நட்சத்திரத்தினருக்கு அந்த மாமனாருக்கு ஆகாதுங்கிறது, இந்த நாகதோஷங்கிறது இதெல்லாம் வந்து இப்போ மூல நட்சத்திரத்தினருக்கு கண்டிப்பாக இல்லை. நீங்கள் எந்த நாளிலும் மூலங்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வணங்கி உங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம். உங்களுடைய எதிர்காலத்தையும் வளமானதாகவும் வசதியானதாகவும் வருமானம் மிகுந்ததாகவும் மாற்றிக்கொள்ளலாம். நன்றி.